நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் விஜய் தான் காரணம். இந்த ஒரு ஆதாரம் எங்களுக்கு போதும் உங்களுக்கு உள்ள தள்ளுறது. திகார் பக்கத்திலே இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் இன்னைக்கு இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐக்கு முன்னாடி ஆஜராகியிருக்காரு. டெல்லி வர வச்சதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களை பாஜகவோட முடிச்சு போட்டு பார்க்குறாங்க. இது பயமுறுத்துறாங்க. சென்னையில் இருக்கிற சிபிஐ அதிகாரி வேற, டெல்லியில் இருக்கிற சிபிஐ அதிகாரி வேறையா? எல்லாம் ஒரே சிபிஐ தானே, போலீஸ் தானே. டெல்லிக்கு வரவழைச்சது அவரை பயம் காட்டுது. என்ன பயம்? என்ன பயம்? எல்லாம் விட்டுருங்க, சிபிஐ என்கொயரி எல்லாம் ஓரம் கட்டி வைக்க. கூட்டணிக்கு வர போறீங்களா இல்லையா? யார் பேசுறது? சிபிஐ, பாஜக இல்ல. அரசு அதிகாரிகள் இன்டைரக்டா உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோன்றதோ அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மத்திய அரசாங்கத்தெல்லாம் பகிச்சிக்க கூடாது. இவங்க யாருங்க? உங்க வேலை என்கொயரி பண்ற வேலை தான், அரசியல் புரோக்கர் வேலை பண்றது இல்லை. போட்டிருக்காங்கன்னா கூட்டணியா திகாரா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லணும்னா கூட்டணியா திகாரா. நேரடியாவே ரெண்டுல என்ன ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் விஜய் தான் காரணம். இந்த ஒரு ஆதாரம் எங்களுக்கு போதும் உங்களுக்கு உள்ள தள்ளுறது. திகார் பக்கத்திலே இருக்கு. அதிமுகவை மிரட்டி பணிய வைக்கிற மாதிரி விஜயை மிரட்டி பணிய வைக்க பார்த்தீங்கன்னா, அப்ப இந்திய அரசியலில் ஒரு நேர்மை நாணயம் எங்க இருக்கு? எல்லாம் நான் உள்துறை அமைச்சர், இந்தியாவே என் கண்ட்ரோல்ல இருந்து போங்க. நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், நான் தமிழ்நாட்டில் கட்சி வச்சிருக்கேன், என்னெல்லாம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு சொல்லலாம்ல. விஜய் ஸ்டாலின் இந்த சம்பவத்துக்கு கரூர் சென்சார் போர்டு இதெல்லாம் வச்சுதான் விஜய் மிரட்டணுமா என்ன? அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கையில் ஆயுதம் கிடைக்குதோ அதை வச்சு தானே மிரட்ட முடியும். விஜயை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தை கையில் எடுப்பாங்க. வருமான வரியெல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு, டிக்கு விட்டுரு. என்போர்ஸ்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்கா? வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காரா? இல்ல, விட்டுரு. ஸோ அந்த 2 பாயிண்ட் போச்சு. 3வது பாயிண்ட் என்ன தொக்கி நிற்குது? ஜனநாயகன் படம் ரிலீஸ், சென்சார் போர்டு ½ an hourல போய் ஸ்டே வாங்கு, கட் பண்ணு, நிறுத்து. 4வது சிபிஐ பிடிச்சி வை. விஜய் ஒத்துக்கணும்ல முதல்ல. இல்ல, விஜயை ஒத்துக்க வைக்கிறதா செங்கோட்டையன் உள்ள அமைச்சிருக்காங்களா அவங்க? அதுக்கு பின்னாடி பாஜக, அதுக்கு பின்னாடி பாஜக தானே இருக்கு. கூட்டணி கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு விஜய் வெளிப்படையா சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் அந்த மாதிரி சொல்ல முடியாது. விரைவில் 28ஆம் தேதி ஜனவரி பிரதமர் சென்னைக்கு வரும்பொழுது விஜய் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு நான் நம்புறேன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். விஜய் இன்னைக்கு இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐக்கு முன்னாடி ஆஜராகியிருக்காரு. ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டில் ஆம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், உங்கள் பேர் என்ன அப்படின்லாம் கேட்டுறதா தகவல் வருது. இங்கே சென்னையிலே கூட விசாரிச்சிருக்கலாம், இல்லை சிபிஐ அதிகாரிகள் இங்கே கூட ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கலாம். டெல்லி வர வச்சதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களை பாஜகவோட முடிச்சு போட்டு பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பயமுறுத்துறாங்க. பாஜக ஒரு அசுரம்பலம் பொருந்திய கட்சி ஆயிடுச்சு. இந்தியாவிலே பெரிய கட்சி, சர்வ வல்லமை பெற்ற கட்சி. அது எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு போகும். நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயை விசாரிக்கணுமா? விசாரிக்கணும், நியாயமானது. சாஸ்திரி பவனில் ஆஃபீஸ் இருக்குது. விஜய் வாங்கன்னா என்ன 10 லட்சம் பேரை கூட வர போகிறாங்க, ஒரு 500 பேர் வருவாங்க. போலீஸ் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் இருக்குது, சிஏஎஸ்எஃப் இருக்குது, ஆர்பிஎஃப் இருக்குது, உங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ரோடை கார்டன் பண்ணுங்கள் ஒரு ½ an hour. ஏங்க சிஎம் போன ரோடை கார்டன் பண்ணல? விஜய் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு போகிறேன். சென்னையில் இருக்கிற சிபிஐ அதிகாரி வேறு, டெல்லியில் இருக்கிற சிபிஐ அதிகாரி வேறையா? எல்லாம் ஒரே சிபிஐ தானே, போலீஸ் தானே. டெல்லிக்கு வரவழைச்சது அவரை பயம் காட்டுறது. என்ன பயம்? என்ன பயம்னா, டெல்லியில் சிபிஐ இப்போ நான் காரில் வரதுக்கு முன்னாடி என்னோட நண்பர் கூப்பிட்டார் டெல்லியிலேருந்து. விஜய்ட்டு என்ன சொல்லப்பட்டதான், இதெல்லாம் விட்டுருங்க, சிபிஐ என்கொயரி எல்லாம் ஓரம் கட்டி வைங்க. கூட்டணிக்கு வர போகிறீங்களா இல்லையா? யார் பேசுறது? சிபிஐ, பாஜக இல்லை. பாஜக கூட்டணி பேசுனீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. ஏதோ அரசியல் கட்சி பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க. அரசு அதிகாரிகள் இன்டைரக்டாக உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோன்றதோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது.
நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தெல்லாம் பகைச்சிக்கூடாது. இவங்க யாருங்க? உங்கள் வேலை வந்து என்கொயரி பண்ணுற வேலை தான், அரசியல் புரோக்கர் வேலை பண்ணுறது இல்லை. இவர் விஜய் வந்து பச்சை பிள்ளை, அவர் இதெல்லாம் சிறைகரி இதெல்லாம் அவருக்கு பழக்கம் கிடையாது. அவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். இப்போ என்ன அவர்கிட்ட தூண்டில் போட்டிருக்காங்கன்னா, கூட்டணியாக திகாரா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ரொம்ப குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா, கூட்டணியாக திகாரா. நேரடியாகவே ரெண்டில் என்ன வேணும்? ஆமாம், சில மூத்த பத்திரிகையாளர்கள் திகார் சிறைத்துறை அதிகாரிகள்லாம் கூட சிபிஐ அலுவலகத்துக்கு வந்தாங்கன்னெலாம் நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. அவரை பயம் கட்டுறாங்க. பயம் காமிச்சு என்ன சொல்கிறாங்க, யார் உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது. புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜனா எல்லாருமே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் விஜய் தான் காரணம். இந்த ஒரு ஆதாரம் எங்களுக்கு போதும் உங்களுக்கு உள்ள தள்ளுறதுக்கு. திகார் பக்கத்திலே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்திய அரசியல், சரி நீங்கள் விஜயை கூட்டணி கூப்பிடுங்க, கூப்பிடாம இருங்க, வர்றதும் வரட்டும், அதெல்லாம் அரசியல். அதில் உள்ள நான் போக தயாராக இல்லை. அது வேறு அரசியல். ஆனால் அதிமுகவை மிரட்டி பணிய வைக்கிற மாதிரி விஜயை மிரட்டி பணிய வைக்க பார்த்தீங்கன்னா, அப்போ இந்திய அரசியலில் ஒரு நேர்மை நாணயம் எங்கே இருக்கு? எல்லாம் நாங்கள் என்னமோ டெமோக்ரஸி கண்ட்ரி, ஒரு சுதந்திர நாடு. பட் பாஜகவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே. பாஜக இது மகாராஷ்டிராவில் பண்ணிட்டு, பீகாரில் பண்ணிட்டு, இல்லையே, அப்புறம் என்ன யூபியில் பண்ணிட்டு. தேர்தலை வெற்றி தானே சார் முக்கியம். எண்ட் ஆஃப் த டே கூட்டணி, பலமான கூட்டணி வேணும், தேர்தலை வெற்றி முக்கியம். அதுக்கு அமித்ஷா எல்லா விதமான வியூகங்களையும் கையில் எடுக்கிறாரு. அதில் என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மிரட்டி எத்தனை நாளைக்கு தான் பணிய வைக்க? இப்போது எடப்பாடியை மிரட்டி கொண்டு வந்தீங்க, எடப்பாடி பொக்கேன்னு காமிச்சிட்டு அன்புமணி கூட அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டாரு, உங்களை விட்டு போயிட்டாரு. என்டிஏ கூட தான் இருக்காரு, என்டிஏ கூட தான் இருக்காரு. ஆனால் அந்த அன்புமணி சைன் பண்ணும்போது பிஜேபியில் யாராவது ஒருத்தர் வந்தாங்களா? தமிழ்நாட்டில் என்டிஏக்கு அதிமுக தானே சார் தலைமை. அப்போ கூட்டு தலைமை அதிமுகவோட தான் பாஜக சேர்றாங்க, அதிமுகவோட தான் பாமக சேர்றாங்க. ரைட்டு. அப்போ கூட்டு அமைச்சரவைன்னு அமித்ஷா சொல்றதை எடப்பாடி ஒத்துக்கிறாரா? ஒத்துக்க மாட்டார். அதை எப்படி ஒத்துப்பாங்க? இது மட்டும் ஒத்துப்பாரு, எப்படி ஒத்துப்பாரு? சரி, டெல்லி என்ன பண்ணுது, எங்கெங்கே ப்ரெஷர் போடணுமோ அங்கங்கே ப்ரெஷர் போடுது. அதுக்கு எப்படியாவது அது ஒரே ஒரு கேள்வி தான். ஒரு மூத்த அதிமுக தலைவர்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், நாங்களே நொந்து கிடக்கிறோம், எங்கள் மேலே அஸ்திரத்தை பாயிறதை விட்டுட்டு உங்கள் அஸ்திரங்களை திமுக மேலே பாஞ்சு ஒரு 10 பேர்த்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு கொடுக்க போகிறையா? தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி எங்களுக்கு தெரியாதா? ஒரு 10 பேர்த்துக்கு உள்ளே போட அமைச்சர்களை டெல்லியில் பண்ணிங்கல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது போட்டிங்கல்ல, மனிஷ் சிசோடியா போட்டிங்கல்ல. டெல்லியில் ஒரு ரூலு, தமிழ்நாட்டில் ஒரு ரூலு. உங்கள் வழிகள் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அப்படி என்ன புகார் இருக்குது? ஏங்க மூட்டையாக புகார் அண்ணாமலை கொடுத்துருக்காருங்க திமுக மேலே, கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. புகார் தான் சார், எதுவுமே நிரூபிக்கப்படல. அப்போ என்ன, அப்போ ஐ பெரியசாமி, துரைமுருகன், ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன்லாம் போலின்னு ஒத்துக்கிறாங்களா? இல்லை மிரட்டுறதுக்கு ரெய்ட் பண்ணாங்களா? இல்லை எடுத்து போன ஆவணங்கள்லாம் பொய்யா? இது ஒரு கேள்வி வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னர்கிட்ட எடப்பாடியை பற்றி புகார் கொடுத்தார். ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. எடப்பாடி மேலே மந்திரிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எடுக்க போகிறது. நாளைக்கே எடப்பாடி முதலமைச்சரானால் திமுக தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரானா? எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அது உள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ விஜய் அங்கே போனது கூட்டணிக்கான, விஜய் போனது டெல்லிக்கு வரவழித்து என்னோட எல்லையில் நீ இருக்க, டெல்லிங்கிறது அவங்க கோட்டை சார். அப்படிலாம் மிரட்டிட முடியுமா சார்? அவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பிரதான ஃபோர்ஸாக இருக்காரு, அவரை அவ்வளோ சீக்கிரம்லாம் கைது பண்ணிட முடியுமா? மிரட்டி பார்க்கலாமே. நான் உள்துறை அமைச்சர் ஆளா சார் அவரு? நான் உள்துறை அமைச்சர், இந்தியாவே என் கண்ட்ரோலில் இருந்து போங்க. நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நான் தமிழ்நாட்டில் கட்சி வச்சிருக்கேன், என்னெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு சொல்லலாம்ல. விஜய் வந்து ஸ்டாலின் இல்லை, அங்கே தான் வித்தியாசம். ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இவங்க ஏன் ஸ்டாலின்ட்டு இவங்க பருப்பு வேலைன்னா, காங்கிரஸை விட அதிகமாக பாஜக எதிர்க்கிறது இந்தியாவிலே திமுக தான். காங்கிரஸை விட, மம்தா பானர்ஜியை விட, கம்யூனிஸ்டுகளை விட அதிகமாக பாஜகவை தினம் எதிர்க்கிறது திமுக தான். டச் பண்ண முடியலையே அவங்களால. ஏன் டச் பண்ண முடியல? அது என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அமித்ஷா பையன் வியாபாரம் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், 1008 பேச்சு நமக்கு தெரியாது, என்ன உள்காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் திமுகவை சேதாரப்படுத்த பாஜக விரும்பவில்லை. ஆனால் திமுக தோக்கணும்னு எதிர்பார்க்குது. ஸோ இதுதான் அந்த அதிமுக தேவை சொல்கிறார்.
எங்ககிட்ட வந்து மோதின்னு இருக்கீங்க. உங்களோட பலத்தை திமுக காமிச்சு ஒரு 10 பேர் உள்ள போட்டீங்கன்னா நாங்கள் ஜெயிக்க போகிறோம். கூட்டணிக்கு விஜயை கொண்டு வரணும்னு பாஜக நினைக்கிறது தப்பில்லை. தப்பில்லை. நீ பலப்படுத்தணும், கூட்டணியை பலமாக்கணும், திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இந்த சம்பவத்துக்கு கரூர், இந்த சென்சார் போர்டு இதெல்லாம் வச்சு தான் விஜய் மிரட்டணுமா என்ன? அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கையில் ஆயுதம் கிடைக்குதோ அதை வச்சு தானே மிரட்ட முடியும். இப்போ விஜய் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணி, சிபிஐ ரைட் பண்ணி, இன்கம் ரைட் பண்ணி பண்ணலாம். ஆனால் எந்த கரெக்டாக வரி கட்டியிருக்கலாம். இப்போது விஜயை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தை கையில் எடுப்பாங்க. வருமான வரியெல்லாம் சரியாக இருக்கா, சரியாக இருக்குது, டிக்கு விட்டுரு. என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்கா, வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காரா, இல்லை விட்டுரு. ஸோ அந்த 2 பாயிண்ட்டு போச்சு. 3வது பாயிண்ட் என்ன தொக்கி நிற்குது, ஜனநாயகன் படம் ரிலீஸ், சென்சார் போர்டு ½ அன் ஹவரில் போய் ஸ்டே வாங்கு, கட் பண்ணு, நிறுத்து. 4வது சிபிஐ பிடிச்சி வை. அவங்களுக்கு எது லாபமோ எதை வச்சு மிரட்டி. இப்போது ஜனநாயகன் 500 கோடி ரூபா போட்ட படம் இன்னும் 10 நாள் போச்சு வச்சுங்க, கதை கந்தலாக போடும். போட்ட பணம் காலி, அப்புறம் யாரும் பார்க்க போகிறதில்ல. அது போனது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி போச்சு. ஸோ விஜய் இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், எங்கள் நிர்பந்தப்படுத்தி ஒரு கூட்டணியில் எப்படிங்க ஜெயிக்க வைக்க முடியும்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. நிர்பந்தப்படுத்தி எப்படியாவது கூட்டணியை பலுப்படுத்தி அதுக்கப்புறம் இவங்க சிமெண்ட் போட்டு பூசுவாங்க. அது எப்படி 21 எலெக்ஷனில் ஒத்துக்கணும்ல முதல்ல? இல்லை, விஜயை ஒத்துக்க வைக்கிறதா செங்கோட்டையன் உள்ள அமைச்சிருக்காங்களே அவங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பாஜக தானே இருக்கு. செங்கோட்டையன் உள்ள அமைச்சது, எல்லாம் உள்ள போக வச்சது. செங்கோட்டையன் நினைச்சா பாஜக சேர்ந்துருக்கலாமே, ஏன் சார் இல்லை, வேணாம் நீங்கள் அங்கே போங்க அந்த மாதிரி சொல்லி அமைச்சு. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க விஜய்க்கு ஆலோசனை கூறுபவர்கள் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இத்தனார் இந்த புஷி ஆனந்தோ, அந்த வியூக வகுப்பாளரோ, வாட் எவர், அவங்களாம் வேண்டாம் பிஜேபி வேண்டாங்கன்னு. இப்போ பிஜேபி வேணும்னு சொல்கிற ஆளுகள், செங்கோட்டையன் பிஜேபி வேணுன்றாங்க, செங்கோட்டையன் பிஜேபி வேணுங்கிற அமித்ஷா சொல்லி டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தார். சரி, இப்போ என்ன, இப்போ விஜய்க்கு போகலாமா வேணாமான்ற டேலமாக வந்துட்டார். வேண்டாம் பாயாசம் பாசிசம் சொல்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி எஸ்ன்னு சொல்ல, அது நான் எஸ்ன்னு சொல்கிறான்னு சொல்ல மாட்டேன், கொடுத்தா என்ன போனா என்ன வேண்டாம் என்ன அப்படின்ற மனநிலைக்கு பாதி வந்துட்டார். இன்னும் ஒரு 10% வந்தார்னா இந்த பக்கத்தை ஆகிடுவார். அந்த 10% வரவழைக்கிறதுக்காக தான் டெல்லியில் வரவழைச்சு என் கோட்டையில் நீ நிற்கிற, இது என் கோட்டை, என் ராஜ்யம், என் சாம்ராஜ்யம், திகார் பக்கத்துலேயே இருக்குது, சாவி என்கிட்ட இருக்குது, சூப்பர் கதவை திறந்தால் ரெடியாக வச்சுருக்கான், ரூம் ரெடியாக இருக்குது. இது ஜனநாயகமானு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜனநாயகம் இல்லை, இது தப்பு. ஆனால் பிஜேபி இதை பண்ணும். ஏன்னா எப்படியாவது டிஎம்கேவை தோக்கடிக்கணும். அதுக்கு வேறு வழிகள் இருக்குது. அந்த வழிகளை ஏன் பிஜேபி பயன்படுத்தலைன்னு உங்களுக்கு எனக்கு புரியுது. பல வழிகள் இருக்குது. திமுகவை வழி கொண்டு வரத்துக்கு பாஜகவால் முடியாத காரியமா? இவங்கள போய் சத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி எடப்பாடியும் விஜயையும் போய் அடிக்கிறத விட்டுட்டு டைரக்டாக திமுகவோட மோதும் அளவுக்கு தைரியம் உள்ள கட்சி அல்ல. அதுக்காக தான் பலம் சேர்க்குறாங்க. அதுக்கு தான் பிஜேபியை கூட்டணி, விஜய் எல்லாத்தையும் கூட்டணியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் டிமுக மட்டும் சல்லையே, வெறும் ரெய்டோட பண்ணி விட்டீங்க, கைதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. ஏன் உங்கள் மகன் தடுக்கிறாரா, இல்லை உங்கள் மகன் வியாபாரத்தான் கட்டுப்படுன்னு பயப்படுறாரா தெரியல. ஸோ பாஜகவோட நடவடிக்கைகள் எல்லாமே புனிதமானதான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தேர்தல் வெற்றின்னு வரும்போது அது சரிதானே? அது தேர்தல் வெற்றின்ற சரிதான். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு இஸ் நாட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இஸ் நாட் பீகார். தமிழ்நாடு ஒரு தனித்துவமான மாநிலம். 40 ஆண்டுகளுக்கு முன்னாரே ஒரே தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு ஒரு கட்சி, சட்டசபைக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்கள் நம்ம மக்கள். அப்போது இப்போ இன்னும் நிறைய அறிவு கூர்மை ஜாஸ்தியாக போச்சு. இப்போ யூடியூப், உங்களை மாதிரி யூடியூப்லாம் வந்ததுனால மக்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி ரொம்ப அதிகமாகிட்டு வருது. விஜய் தான் கூட்டணி கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு விஜய் வெளிப்படையாக சொல்லலாம், இல்லை ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டார். குறைச்சிட்டு வர்றார். இப்போ எந்த மீட்டிங்லையும் பாஜக திட்டுறதில்லை. அதுக்கு சிபிஐ ஒரு காரணமாக இருக்கலாம், கரூர் ஒரு காரணமாக இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்புன்ற மாதிரி நான் கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்புன்னு விஜயை பார்க்குறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். கரூருக்கு முன்பு இருந்த விஜய் வேறு, கரூருக்கு பின்பு இருந்த விஜய் வேறு. ஒரு அடி வயிற்றில் ஒரு சின்ன பயத்தோடு தான் இருக்கார் அவர். ஏன்னா இஸ் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அவர் ஒன்றும் பரம்பரை அரசியல்வாதி கிடையாது.
இப்போ ஸ்டாலின்லாம் 2 ஜென்ரேஷனாக அரசியல் பார்த்தவங்க, உதயநிதிலாம் 3 ஜென்ரேஷனாக அரசியல் பார்த்தவங்க, எடப்பாடிலாம் அரசியலில் உழுந்தவர். இவர் அப்படி இல்லை, சினிமா நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர். இவருக்கு சில விஷயங்கள் புதுசாக இருக்குது. அன்றைக்கி யார்ட்டே சொன்னாங்களாம், இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு. அவன் சொன்னாங்களாம், நீங்கள் எதிர்பார்க்காம நடக்கிறதாங்க அரசியல்னாங்களாம். ஸோ விஜய் இப்போ தான் கற்றுட்டு வர்றார், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வர்றார். ஸோ விஜய் பாஜக பக்கம் வருவதற்கு சிபிஐ உதவுகிறதா என்றால் மிரட்டுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வழி கொண்டு வரத்துக்கான வழிகளை செய்யும். விரைவில் 28ஆம் தேதி ஜனவரி பிரதமர் சென்னைக்கு வரும்பொழுது விஜய் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நான் நம்புறேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம்.